விஜய் பெருசா மதிப்பிடுறதுக்கு என்னத்த இருக்குது? நீங்க ஒரு பிம்பத்த கட்டமைப்பிருக்கிறீங்க. அவர்கிட்ட 35 கேண்டிடேட் கூட இல்ல. 234 தொகுதியில பிறந்தநாள் கொண்டாடுனாங்கிறாரு சொல்றாரு. அ இவர் புஷி ஆனந்த். 35க்கு மேல நான் இல்ல. ஆதாரத்த குடுங்கிறேன். ஆதாரத்த குடுத்துட்டா நான் குறைச்சு மதிப்பிட மாட்டேன் இல்லையா? விஜய் அக்யூஸ்டா போடல. அளவு குறைஞ்சபட்சம் கேரவனையாவது ஆக்சிடென்ட் பண்ண அந்த வண்டியாவது கொண்டு விட்டுருக்கணும்ல போலீஸ் ஸ்டேஷன்ல. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மைனாரிட்டிஸ் அரசியல் தன்னம்பிக்கை இல்லாதவங்க. கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தன்னம்பிக்கை கிடையாது. புரிச்சுடுங்க, கிறிஸ்தவர்கள் அரசியல் தன்னம்பிக்கை கிடையாது. இப்ப செங்கோட்டை ஒரு இஷ்யூவை கிளப்பியிருக்காரு பாத்தீங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி மறைக்கிறாரு. அந்த 20 விழுக்காடும் எனக்கு வந்ததுதான். நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. வன்னியர் வெள்ளாள கொண்டு ஓட்டு தான். முட்டாள்தனமா தமிழிசை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் நாட் ப்ரூவ்ட போய் ஈன்னு பேசிட்டு சீமான் நாடாரு, இவங்களும் நாடாரு. சீமான் 8% எடுத்துட்டானே, சாதாரணமான எடுத்துட்டானே. சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு, 8 விழுக்காடு ஓட்டு வளர்ந்துட்டாரு, அவரு வரமாட்டாரு. அப்ப எந்த பிரம்மாண்ட கட்சி உங்ககிட்ட வரும்? அப்ப பல நிரூபிக்காத விஜய பிரம்மாண்ட கட்சின்னு சொன்னீங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்னு ஆடி சொல்றது சரிதான் ஐயா. இவன் ஜான் ஆரோக்கியசாமி 10 கோடி ரூபாய் கொடுத்து விளம்பரம் படுத்துறதுல 4 பலகீனமானவன் விழுவான், பலகீனமானவன் விழுவான், அப்புறம் தெரியாதவன் விழுவான். அதுக்கு நம்ம லீடர் விழலாமா? தாவேக்காவுக்கு சுயமா எதுவும் தெரியாது. வேஸ்டா 10 கோடியை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா ஆர்டி என்ன பேசுறாரோ அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு தான் செயல்படுறாங்க. தாவேக்காவின் உண்மையான தலைவர், வழிகாட்டும் தலைவர் ஆர்டி தான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், தாவேகா தலைவர் விஜயை ராகுல் காந்தியின் வலதுகரம் என்று கூறப்படுகின்ற பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சு பேசியிருக்காரு. ஒரு அரசியல் திறனாய்வாளரா இந்த சந்திப்புக்கு பின்னால் இருக்கும் அரசியல் கணக்கு என்ன சார்? கடைசி கட்டத்தில் விஜய்க்கு கேண்டிடேட் போட முடியாம அவர் இன்எலிஜிபிளா இன்காம்பிட்டண்டா மண்குதிரை ஆனா கை சின்னத்தில் ஒரு 7-8 சீட்டு ஸ்டாலின்ட்டே வாங்கி அவரை கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராக மதசார்பற்ற சோக்கால்டு மதசார்பற்ற இண்டி கூட்டணிக்கு அவர் அழைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். விஜய் அந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிட முடியுமா? விஜய் பெருசா மதிப்பிடுறதுக்கு என்னத்த இருக்குது? நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைப்பிருக்கிறீங்க. அவர்கிட்ட 35 கேண்டிடேட் கூட இல்லை. 234 தொகுதியில பிறந்தநாள் கொண்டாடுனாங்கிறாரு சொல்றாரு. இவர் புஷி ஆனந்த். 35க்கு மேல நான் இல்லை, ஆதாரத்தை கொடுங்கிறேன். அவனுக்கு கேண்டிடேட் இல்லை, 35 பேர் தான் ஒருத்தான கேண்டிடேட் இருக்காப்புல. ஆதாரத்தை கொடுத்துட்டா நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன் இல்லையா? சார், நான் ஆதாரம் கேட்குறேன். ஒரிஜினல் ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம். ரிப்ளெக்டில் போட்டு இந்த ஊர்களில் கிள்ளி ஊரில் ஜாக்கப் பண்ணாரு, காங்கேயத்தில் குப்புசாமி பண்ணாரு, இவர் கிருஷ்ணகிரியில் கோபிநாத் பண்ணாருன்னு ஒரு 234 பேர் பண்ணதை போட்டுடலாமா? எனக்கே தெரியுது 35 பேர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது நான் மறுக்க வரல. 234 கேண்டிடேட் உங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் கேண்டிடேட்டுக்கு நம்ம போட்டி அதிமுக அண்ணி செங்கோட்டையனை தான் ஓடணும். செங்கோட்டையன், முத்துகிருஷ்ணன் இந்த மாதிரி தான் ஓடணும். உங்கள்கிட்ட ஆள் இல்லை, கேண்டிடேட் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். கமல்ஹாசன்ட்டு ஆள் இருந்து 39 போட்டார். உங்கள்கிட்ட ஆள் இல்லை. நீங்கள் புஷி ஆனந்த், பின்னணியில் ஜான் ஆரோக்கியசாமி, வேற முகம் தெரிஞ்சவங்க யார் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தாங்க? தாஹீரா, விஜயலட்சுமி, வெங்கட்ராமன், ஆடிட்டரு, எல்லாமே உங்கள் இன்னர் சர்க்கிளில் உள்ளவங்க தான். இதை வச்சுட்டு நீங்கள் 2024 எப்படி 39 கேண்டிடேட் போட்டு விடுவீங்க? கிடையாது. அதனால நீங்கள் சிஏ எதிர்ப்புன்ட்டு கேண்டிடேட் இல்லாமல் ஜாகா வாங்கினீங்க. அப்புறம் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு, அங்கேயும் நீங்கள் நின்று களத்துக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு கிடையாது. மெல்ல மெல்ல நீங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள எத்தனை கேண்டிடேட் தான் டெவலப் பண்ணிட போகிறீங்க? அப்போ ஒரு வேளையில் கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னால் உங்கள் கேரவேனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும், உங்களை அக்யூஸ்டாக போடணும். முதல்வர் ஒரு எந்த தலைவரும் தன் கட்சிக்காரங்கள் சாக விரும்ப மாட்டார்னு உங்களுக்கு க்ளீன் சீட்டு கொடுக்குறாரு. சீமான் அதை அடிக்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு நோக்கம் இவங்களை அக்யூஸ்ட் ஆக்காமல் உங்கள் கேரவேனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராமல் கடைசியில் வேறு வழி இல்லைன்னா நீங்கள் ராகுல் ரூட்டில் திமுக கூட்டணிக்கு கொள்கை எதிரியை முதல்ல பார்த்துருவோம். வேட்டி இடுப்பில் கொள்கைங்கிறது இடுப்பில் கட்டுற வேட்டி மாதிரி. அதை ஒரிஜினா அண்ணா படத்தை வச்சுட்டு தான் தெரிவார். ஸோ அண்ணா அதைத்தானே சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஜால்ஜாப்பா சொல்லிக்கிட்டு ஒரிஜினாவுக்கு கை சின்னத்தில் ஒரு எம்எல்ஏ அதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா வேண்டான்னா போகிறாரு. விடுதலை சிறுத்தைகளை ஏமாந்து வந்தவர் தானே. இல்லை, இதில் உள்ள யார் தான் அதில் பெரிய கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க?
இப்போ வந்து செங்கோட்டையன் கூட கொள்கை பிடிப்பு இல்லைங்களா சார்? செங்கோட்டையன் அவருக்கு எடப்பாடியை வீழ்த்தணுங்கிறது அவருக்கு பிடிப்பு. நம்ம அண்ணன் தான் அவருக்கு பிடிப்பு எடப்பாடியை வீழ்த்தணுங்கிறது தான். சரி, இப்போ வந்து நீங்க இந்த அளவுக்கு விஜயை பற்றி சொல்றீங்க. ஆனா விஜய்க்கு வர வர நாட்கள் கூட கூட அவருக்கு வந்து ஆதரவு தானே சார் அதிகரிக்கிறது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் வந்து இணைஞ்சிருக்காரு. நாஞ்சில் நம்பர் இணைஞ்சிருக்காரு. சரிதான். ம். அவர் இணைஞ்சது ஒரு நல்ல பேச்சாளர். ம், இவர் கூட நாஞ்சில் சம்பத் ரசிகர்னு விஜய் சொல்லியிருக்கிறாராம. அவர் ரொம்ப புலாகிதம் அடைஞ்சிருக்கிறாரு. நாஞ்சில் சம்பத் ஒரு பிரச்சார பிறங்கி தான். நான் கேட்கறது 214 கேண்டிடேட் உனக்கு இருக்கான்னு. 214 தொகுதியில விஜய் பிறந்தநாள் நடந்ததாங்கிறேன். தினத்தந்தில நீ லிஸ்ட் கொடு, இல்ல உன்னோட வெப்சைட்ல போடு, அந்த ஸ்டில் எடுத்து போடு. எல்லாம் தான் ஸ்டில் வச்சிருப்பானே விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த டேட்ல போட்டு நடந்ததுன்னு. கிடையாது. இல்லனா உன்னுடைய ஆஸ்தான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவர்ஜனா கிட்ட கொடு, யார்ட்டையாவது கொடு. கொடுத்து நீ ரவீந்திரன் துரைசாமி கருத்து தவறுன்னு என்ன டிஸ்ப்ரூவ் பண்ணு. 214 கேண்டிடேட் கிடையாது. அது இல்லாம இவ்வளவு நாடகத்தையும் நடிப்பையும் போட்டுட்டு இருக்கிற. இப்ப முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரியில வந்துட்டாரு, அவர் ஒரு கேண்டிடேட். அதே மாதிரி செங்கோட்டையன் அதிர்ப்தியாளர்களை கொண்டு வருவார். ஒரு 20-25 பேர் வரை அவரு வரலாம். மீதி நீங்க இன்னும் கேண்டிடேட் பிடிக்கணும். அதுல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா கொள்கை எதிரியா அரசியல் எதிரியான்னு சொல்லும்போது கொள்கை எதிரியை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் ரூட்ல அங்க போகலாம். ஓகே சார், இப்போ பாத்தீங்கன்னா கரூர் விவகாரத்துல வந்து ராகுல் காந்தியே விஜய் கிட்ட பேசியதாக செய்திகள் வெளியாகி ஒன்றும் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டாவே காங்கிரஸுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் வந்து விஜயை போய் சந்திச்சிருக்காரு. திமுக இதை வந்து எப்படி பார்க்கும்? அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா சார்? இல்ல ராகுல் சொல்லி தான் விஜய் அக்யூஸ்டா போடல. அளவு குறைஞ்சபட்சம் கேரவனையாவது ஆக்சிடென்ட் பண்ண அந்த வண்டியாவது கொண்டு விட்டுருக்கணும்ல போலீஸ் ஸ்டேஷன்ல. 304 விடுறாங்கல்ல. சீமான் அதை தான் நியாயமா கேட்கிறாரு. சரி, அப்போ ஸ்டாலின் வந்து சாப்பிட்டா இருக்காரு விஜய் மேல. நீ என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு போ, எனக்கும் அளவு உயரம் இவ்வளவுதான். நீ வந்து எடப்பாடி பிஜேபி கூட போகாம காங்கிரஸ் ரூட்ல என்கிட்ட வந்தா உனக்கு கொஞ்சம் சீட்டு தரேன். இதுதான் ஸ்டாலினுக்கு கணக்கு. அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இவரை எதிரியா நினைச்சு அவர் ஏன் அரசியல் பண்ண போறாரு? இப்ப நீங்க ஒண்ணு இதை பாருங்க, ஸ்டாலினுக்கு அறிக்கையில் உள்ள வேட்ஸை தான் வேணுகோபால் வந்து ஜார்க்கண்டுக்கு பயன்படுத்துறாருன்னா, விழுந்தே விட்டானையா ராகுல் காந்தி ஸ்டாலின்ட்ட சரண்டர் ஆயிட்டார். நான் அதுக்கப்புறம் இந்த பேர் என்ன பிரவீன் சக்கரவர்த்தியை மாத்திரம் சத்யன் சுதா கிட்ட டிக்கெட் வாங்க முடியாம போனவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. இவரைய மாத்திரம், ஜோதிமணியை மாத்திரம், மாணிக் தாகூரை மாத்திரம். உங்க தலைவர் ராகுல் காந்தியை விழுந்தே விட்டார் ஐயா. மோடி போட்ட பாராசைட் காங்கிரஸ்ங்கிறதுல ஐசோலேட்டிங் காங்கிரஸ் தான் மோடிக்கு நோக்கம், எங்க நோக்கம். அதைத்தான் தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்றோம். 2021 மோடி கிட்ட நாங்கள் ஜெயித்தோம். அந்த வியூகத்தை தான் மோடி எடுக்கிறாரு. எடுத்ததுமே கதறிக்கிட்டு நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு மம்தா, அகிலேஷ், தேஜஸ்வி, சரத்பவார், ஸ்டாலின் இன்னொரு குரூப் பேருமோன்னு ராகுல் பதறிட்டு ஸ்டாலின் விழுந்தாச்சு. இனிமே இது வந்து அடிஷ்னலாட்டு ஸ்டாலின் ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு தான் ராகுல் முயற்சி பண்ணுவார். சரி, இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு நடந்ததாக செய்திகள் வெளியாச்சு. செல்வ பிறந்தகை அறிவாலயத்தில் போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சாரு. அதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடக்குதுன்னா திமுகவை தாண்டி வேற ஏதாவது ஒரு கட்சி ஒரு கூட்டணியை உருவாக்க காங்கிரஸ் வந்து முயற்சி செய்துங்களா? காங்கிரஸுக்கு சீமான் சொல்ற மாதிரி 3 விழுக்காடு ஓட்டு இருக்குது. தனிச்சு நிற்கும் போது 4.3 விழுக்காடு ஓட்டு தான் பார்லிமெண்ட்ல எடுத்தாங்க. அசம்பிளினா 3 விழுக்காடு ஓட்டு வரும். இந்த ஓட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஆல் இண்டியா அரசியல், தமிழ்நாடு அரசியல் எல்லாத்தையும் மையமாக கொண்டு ஸ்டாலின்ட்டு அதை விட்டுட்டு பெய்யாச்சு அவங்க. இது சும்மா இனிமே நாங்கள் சரண்டர் ஆயிட்டோங்கிறத வெளி உலகத்துக்கு தெரியாமல், ராகுல் காந்தி சரண்டர் ஆயிட்டாருங்கிறத வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி அங்கங்கே ஷோ காட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நரேட் பண்ணின்னு இருக்காங்க. ஓகே சார், அதே போல் வந்து இப்போ தமிழகம் என்று பார்த்தாலே வந்து அதிமுக ஒன்று திமுக தான். இந்த திராவிட கட்சிகளை தாண்டி இந்த தாவேகா வந்து ஒரு 3வது பெரிய கட்சியா இதன் மூலம் வந்து அதிகமா வாய்ப்பு இருக்கா உருவெடுக்க? 204 கேண்டிடேட்டே இல்லைன்னு நான் சுத்தமா அடிச்சுட்டேன்னா நீ கருத்து கணிப்பு போடுறதே தேவையில்லை. அவன் கேண்டிடேட்டே அவங்க தரப்பு கேண்டிடேட்டே போட்டுட முடியாத ஒரு தரப்பை வச்சு என்னத்துக்கு கருத்து கணிப்பு நடத்தி என்ன தேவை சார்? நீங்க சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். உங்ககிட்ட அகப்பே இல்லையே. ஓகே ஓகே. இல்ல இந்த சந்திப்புக்கு பிறகு இது போறது வந்து இங்க காங்கிரஸ் உடைய அந்த ஸ்ட்ராட்டஜி சீட் பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற போல சொல்றாங்க. அது எப்படி சார்? அது விழுந்தே விட்டானையா ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டருங்க. அகில இந்தியாவிலே ராகுல் காந்திக்கு அரசியலும் இல்ல, வாழ்வும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸ்டாலினை நம்பிதான் ராகுல் காந்தி அகில இந்திய அரசியலும் பண்ணி ஆகணும், தமிழ்நாடு அரசியலும் பண்ணி ஆகணும். நான் ஒத்த வார்த்தையில அதை முடிச்சுட்டேன்.
பட் இவங்க சும்மா ஒரு ஷோ காட்டுறதுக்காக அதை பண்ணிட்டு தெரிவாங்க. சப்போர்ட் வந்து காங்கிரஸ் தான் அந்த திமுகவை விட்டு விலகிட்டு தாவேகா கூட இணைஞ்சிருச்சுன்னா இதுல யாருக்கு தான் லாபம், யாருக்கு நஷ்டம்? இங்க 3% ஓட்டு உள்ள கட்சி, அதுக்கு 117 சீட்டு கொடுத்தா விஜய்க்கும் 3% ஓட்டுன்னு அர்த்தம். திமுக விட்டு போக மாட்டாங்கலாம் உறுதியா இருக்கிறாங்க. இப்போ திமுகவுடைய பெரும்பான்மையாக ஓட்டு இந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படின்ற போல சொல்றாங்க. இந்த விஜயை வைத்து காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி ஓட்டு இது மூலம் பிரிக்குமா? மைனாரிட்டிஸ் அரசியல் தன்னம்பிக்கை இல்லாதவங்க, கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தன்னம்பிக்கை கிடையாது. புரிச்சுடுங்க, கிறிஸ்தவர்கள் அரசியல் தன்னம்பிக்கை கிடையாது. ஓகே, அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க. சார் தொடர்ந்து விஜய் பத்தின குறைகளை மட்டுமே தான் சொல்லிட்டு வரீங்க, அவர்கிட்ட எந்த ஒரு நிறைமே கிடையாதுங்களா? குறைகளை சொல்றேங்கிறது உண்மை, ஆதாரத்தோட சொல்றேன். நான் குறைகளை தான் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். ஆதாரம் இல்லாம எதையும் நான் சொல்ல மாட்டேன். அதனாலதான் விஜய் என்ன கண்டு மிரள்றாரு. என்ன புலிகள்னு சொல்றாருன்னா, நான் ஸ்டாலின் 45% வாக்குக்கு மேல எடுத்து ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்றது அவரால் ஜீரணிக்க முடியல, தாங்க முடியல. ஐயோ மீண்டும் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலின் பவர் ஆயிடுவாருன்னு பதறாரு, கதறாரு. அதெல்லாம் என்ன இருக்கு? சீர்காழி ராஜகோபாலன் ஒரு பிராமண சகோதரர் என் மேல ரொம்ப பட்டுதல் கொண்டவர். ஸ்டாலின் வந்துட்டா என்ன ஆகும்? ஸ்டாலின் தான் ஒன்னும் ஆகாதியா, என்னையா நீங்க இப்ப பேச விட மாட்டாரு அவரு. எனிவே நம்ம யதார்த்தத்தை சொல்றோம். கண்டிப்பா சார். அப்ப அந்த தன்மை விஜய்க்கு புரிஞ்சுக்கிடணும். தேர்தல் முடிவு வந்தா அவர் புரிஞ்சுக்கிடுவார். ரவீந்திரன் துரைசாமி சகாதேவ மாதிரி எதுவும் கரெக்டா சொல்லுவான், புள்ளி விவரங்களும் கரெக்டா இருக்குங்கிற புரிஞ்சுக்கிடுவாரு. விஜய்க்கு குறைகளை நான் சொல்றேங்கிறது உண்மைதான். குறைகளை ஆதாரத்தோட சொல்றேன். நிறைகளை நான் சொல்றேன்னா இப்போ ஒரு நிறைய சொல்றேன். செங்கோட்டையானும் சேர்ந்த போது விஜய்க்கு ஒரு பிளஸ்ன்னு தானே சொன்னேன். ஆமா, இவர் நாஞ்சில் சம்பவத்து சேரும்போது பேச்சாளர் பிளஸ்ன்னு தானே சொன்னேன். இதே மாற்றி வேற விதமாட்டும் சொல்ல முடியும். பட் கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் பிளஸ்ங்கிறத நான் சொல்றேன். இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் அவர் தூக்கி பிடிக்கிறது, அவர் சார்ந்தவங்க தூக்கி பிடிக்கிறது ஒரு பிளஸ். ஜனநாயகம் படத்துக்கு எம்ஜிஆர் அரசியல்லாம் படத்தை பார்க்க வந்துருவோம். அப்ப அது படத்துக்கு ஒரு பிளஸ் தான். அரசியல் ரீதியா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அவர் வர்றது, அவருக்கு கேண்டிடேட் இல்ல, இதான் உண்மை. கேண்டிடேட் இல்லங்க. கமலஹாசனோட அவர் கீழே கேண்டிடேட் வெயிட்டேஜ் இல்ல, 100% கீழே. அப்ப இப்ப செங்கோட்டையன் வந்துட்டாரு, முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரியில இருந்து வந்துட்டாப்ல. அப்ப இதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பேனருக்குள்ள ஆட்கள் வந்துருவாப்ல. இவரு நாஞ்சில் சம்பத்தும் ஜெயலலிதா விசுவாசி தான். அந்த அவருக்கு அந்த அவரோட திறமைக்குள்ள அந்த பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்ததெல்லாம் அந்த தியாகி இளங்கோன்னு லட்சுமணன் ஒரு இன்ஜினியர் உண்டு, அவங்களாம் ஒரே டீம் தான். எனக்கு தியாகி இளங்கோ ஒரு பெரிய நாட்டுக்கு தியாகம் தோணுவார், அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை உள்ளவர். அவருக்கு மகன் இளங்கோவன், சம்பத் எல்லாம் ஒரே டீம் தான். அப்ப ஜெயலலிதாவே அவங்கள அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சோ அவரும் ஜெயலலிதா மேல பற்றுதல் உள்ள ஒருத்தர் தான். இப்ப நான் ஜெயலலிதாவை அடிப்பேன். ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரி ஆட்சி, கந்து வெட்டிக்கார ஆட்சி, ஜெயலலிதா நாங்க தாண்டா வீழ்த்தணும். சரத்குமார் போகும்போதே நாடார் உணவுக்கு எதிராக போனோம்னு சொல்லுவோம். அப்புறம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மனைவர்னு எங்கள்கிட்ட ஜெயலலிதா சரண்டர் ஆனாங்கன்னு நாங்க சொல்லுவோம். எங்க நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் கிடையாது. சரண்டர் பண்ண வச்சோம். ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியலுக்கு எதிராக பிற ஜாதிகளை திரட்டி நாங்க பண்ண வச்சோங்கிறது வரலாறு. பட் நாஞ்சில் சம்பத்து ஜெயலலிதா மேல ஒரு பற்றுதல் விசுவாசம் உள்ளவர், ஜெயலலிதாவால பலன் அடைஞ்சவர். சோ அவரு காரெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எஸ், அதைத்தான் சொல்ல வந்தேன். அதை சொல்லாமலே அந்த விஷயத்த புரியும்படியா போயிட்டு இருந்தேன். சோ அவரும் ஜெயலலிதா ஒரு விசுவாசி தான் அங்க போயிருக்கிறாரு. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல இந்த கேண்டிடேட்ஸ போட்டுட்டாங்கன்னு வைங்க, என்ன பாதிப்பு அடையும்னா இதையும் நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். இப்ப செங்கோட்டை ஒரு இஷ்யூவை கிளப்பியிருக்காரு பாத்தீங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ எடப்பாடி மறைக்கிறாரு. அந்த 20 விழுக்காடும் எனக்கு வந்ததுதான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. 1 இயர் வெள்ளாள கொண்டு ஓட்டு தான். நம்ம cannot have the cake and eat it. அதை ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அப்போ 15ல நிறுத்தோன்னா 20 வந்துட்டார். அதுலயும் கொஞ்சம் இருக்கும், ஒரு 4-5% ஓட்டாது அந்த பாமர மக்கள் ஓட்டாது, ரெட்டையில பார்க்கக்கூடிய ஓட்டு இருக்கும். அதான் சைதையானு சொல்றாரு. அதுல 2006ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு வரும்போது அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர், முகையூர், உளுந்தூர்பேட்டை போன்ற பல தொகுதிகளில் அதிமுக எம்ஜிஆர் பக்தர்கள் ஓட்ட ரெட்டையில நிற்காததுனால அப்படியே கேப்டன் விஜயகாந்துக்கு எம்ஜிஆர் புகழ் காக்க கருப்பு எம்ஜிஆருக்கு போட்டு தள்ளிட்டாங்க. இப்பவும் அதே நிலைமை எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ் மண்ணில் வரும், கண்டிப்பா வரும். இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்றாரா? இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ மேடைக்கு தூரம் பயங்கரமா நாஞ்சில் சம்பத் பேசிடுவாரா? அப்ப அந்த தொகுதியில் இருக்கிற எடப்பாடி கேண்டிடேட்டுக்கு, எடப்பாடி கூட்டணி கட்சி கேண்டிடேட்டுக்கு எங்க விழும்? நாஞ்சில் சம்பத்தை இதை அனுபவிச்சிருப்பாரு. அவர் மதிமுகல இருந்தாரு 2006ல். அவர் கேண்டிடேட் அனுக்கல, அவருக்கே தெரியும்
அந்த எம்ஜிஆர் ரசிகன்லாம் விஜயகாந்துக்கு போட்டுட்டான். இப்ப எம்ஜிஆர் ரசிகன்லாம் விஜய்க்கு போடுவான் அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதியில. இப்ப தேமுதிகவால அன்னைக்கு விசிகாவும் மதிமுகவும் பாதிக்கப்பட்டது. இப்ப தேமுதிக அதிமுக கூட்டணினா தேமுதிகவே பாதிக்கப்பட்டுரும். தேமுதிக அதிமுக கூட்டணினா விஜய்க்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடுறதுல தேமுதிகவே பாதிக்கப்பட்டுரும். ஏற்கனவே தேமுதிக ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்லாம 2019 எடப்பாடியால ஒண்ணும் வரல, வேஸ்ட். 2024 ஒண்ணும் வரல, வேஸ்ட். இப்பவும் மீண்டும் எடப்பாடி கூட போனா விஜய் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்ட இது பண்ணிடுவாரு. கொஞ்சம் விஜயகாந்த் மதிமுகவுக்கும் விசிகாவும் பண்ண மாதிரி விஜய் அதை பண்ணிடுவாரு. இது பாஜகவும் இந்த இதுல சிக்கல்ல திராவிட இயக்கம் அது இதுங்கிறதுல பாஜகவும் பெரியார சொல்றாரா, விஜய் எம்ஜிஆர் சொல்றாரா, ஜெயலலிதாவை சொல்றாரா? பாஜகவுக்கு போகக்கூடிய அந்த அதிமுக ஓட்டுலயும் ஒரு பகுதி கூட்டணி கட்சி, அதுலயும் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி யாரு கூட்டணிக்கு வராங்கன்னு தெரியல. வாசன். சோ இந்த இடத்துக்குள்ள விஜயகாந்த் எம்ஜிஆர் பேரை சொல்லி அதிமுக கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தின மாதிரி அதிமுக ஓரளவு பலகீனப்படுத்தினாரு, கூட்டணி கட்சிகளை கூடுதலாட்டே பலகீனப்படுத்தினாரு. அதே மாதிரி இவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டை அண்ணன் மூலமா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ இருட்டடி பண்ண எடப்பாடி பழனிசாமிய அதிமுக ஓட்டர்ஸ்லயும் ரெட்டலை இடத்துலயும் கொஞ்சம் பலகீனப்படுத்தலாம். ரெட்டலை இல்லாத கூட்டணி கட்சி இடத்துல பெரிய அளவுல பலகீனப்படுத்திடலாம். இது எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகள் சேர்றதுலயும் ஒரு செக்கா வந்து நிக்குது. இது எடப்பாடிக்கும் கூட்டணி சேர்றதுல ஒரு செக்கா வந்து நிக்குது. இது ஒரு மைனஸா வந்து நிக்குது. இந்த மைனஸ விஜய் பண்ணிட்டாரு. காரணம், ரவீந்திரன் துரைசாமி கருத்தை கேட்டிருக்கணும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொன்னதை கேட்டிருக்கணும். முட்டாள்தனமா தமிழிசை எல்லாம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட போய் ஈன்னு பேசிட்டு சீமான் நாடாரு, இவங்களும் நாடாரு. சீமான் 8% எடுத்துட்டானே, சாதாரணமான எடுத்துட்டானே, அந்த வைத்தறிச்சல் பொறாம காழ்ப்புணர்ச்சி, அதுல போய் புகழ்ந்து தள்ளுறது. அடுத்தால நயனா நாகேந்திரன், அடுத்து எடப்பாடி. பிரம்மாண்ட கட்சி வருது. யாரையா நிரூபிச்ச கட்சி இருக்குது? சீமான் நிரூபிச்ச கட்சி. ஜெயலலிதாவை 2 பேருக்கு இடையில கேசி பழனிசாமி தான் வழக்கு போட்டாரு. அவரு வரமாட்டாரு. அவர் உங்களை பலகீனப்படுத்தி தான் வராரு. அவரு உங்களோட சமூக நீதி சூறையாடலை பலகீனப்படுத்தி வராரு. நீங்க 2 ஜாதி கட்சிங்கிறத பலகீனப்படுத்திட்டு வராரு. அவரு கூட பறையர், தேவேந்திரர், மன்னார், நாவிதர், குயவர், செங்குந்தர், உடையார்னு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகளை அதிமுக ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்ட காஸ்டியூட்டர் ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்ட ஜாதிகளை, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காட்டுல இருந்தவர் 8 விழுக்காடு அடைஞ்சு எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்லாதனாலையும் எல்லா தேர்தலையும் நிற்காதனாலையும் சமூக நீதி சூறையாடலை எடப்பாடி செய்யறதுனாலையும் பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லிட்டு சமநீதி சூறையாடுறது. சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு. 8 விழுக்காடு ஓட்டு வளர்ந்துட்டாரு. அவரு வரமாட்டாரு. அப்ப எந்த பிரம்மாண்ட கட்சி உங்ககிட்ட வரும்? அப்ப பல நிரூபிக்காத விஜய பிரம்மாண்ட கட்சின்னு சொன்னீங்க. அப்ப எவ்வளவு பூலரியான ஒரு அரசியல். ஏன் நான் சொன்ன அரசியலை கேட்டிருக்குமா இல்லையா? பின்வாங்கிட்டாரு சார் அவரு. அதாங்க நான் சொன்ன அரசியலை தமிழிசை கேட்டிருக்கணுமா இல்லையா? நயினார் கேட்டிருக்கணுமா இல்லையா? எடப்பாடி கேட்டிருக்கணுமா இல்லையா? சீமான் வந்து ஆரம்பத்துல 30 கொடுக்கணும், 20 வேணா வரட்டுங்கிற அளவுல தான் இருந்தாரு. தம்பி வேணா என் பின்னாடி வான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. 2 சனியனை தூக்கிட்டு வந்து 3வது ஒரு சனியை வருன்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அப்போ நீங்க பல நிரூபிக்காதவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடப்பாடி கொடுத்து இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றுதல் கொண்ட வாக்குகளை அவர் டக்குன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா தூக்கிட்டாரு செங்கோட்டை மூலமா. இப்ப இவரு முத்துகிருஷ்ணன் எங்க ஊரு, அவர் ஜெயலலிதா ஆளு, எம்ஜிஆர் ஆளு. இவரு நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதா ஆளு. ஆமா. அப்ப இவங்கெல்லாம் ஜெயலலிதா ஆட்கள் எல்லாம் அங்க உள்ள குவிஞ்சு அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க பற்றுதல் கொண்ட வாக்குகளை எடப்பாடியை பலகீனப்படுத்துவாங்க. தேவையா உங்களுக்கு? எவ்வளவுக்குள்ள ஒரு ஃபோர்சைட் இல்லாம எதிர்காலத்துல அவர் இப்படி செயல்படுவார்னு தெரியாம அவருக்கு தேவையில்லாத முக்கியத்துவத்தை எடப்பாடியும் தமிழிசையும் நயினாரும் கொடுத்துக்கிட்டு இப்ப குத்துதே குடையுதுன்னு கவலைப்பட வேண்டியதுதான். நம்ம கருத்தை கேட்டிருக்கணும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்னு ஆடி சொல்றது சரிதான். ஐயா, இவன் ஜான் ஆரோக்கியசாமி 10 கோடி ரூபாய் கொடுத்து விளம்பரம் படுத்துறதுல 4 பலகீனமானவன் விழுவான், பலகீனமானவன் விழுவான், விவரம் தெரியாதவன் விழுவான். அதுக்கு நம்ம லீடர் விழலாமா? லீடரே விழுந்து இமேஜை ஏத்தி விட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல உங்களுக்கும் சின்ன பாதிப்பு, உங்க கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பு. அவன் என்ன நினைப்பான்? ரெட்டலை இல்ல, அப்ப எம்ஜிஆர் தோக்க போகுது, எம்ஜிஆர் ஜெயலலிதா போல பரப்பதுக்கு விஜய்க்கே போட்டுருவோம். ஏன் இந்த கூட்டணி கட்சிக்கு போட்டு என்னத்துக்கு? இப்படிதான் வரும். சோ இந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவால விஜயகாந்த் மதிமுக விசிகா ஓட்ட தட்டி தூக்குன மாதிரி குறிப்பிட்ட அளவு விஜயும் எடப்பாடி கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய இடத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக ஓட்டுல
மிச்ச சொச்ச ஓட்டுல ஒரு பகுதியை ம். தூக்குவாரு. ஓகே அது எடப்பாடியை பாதிக்கும், ஓகே விஜய்க்கு சாதகமா இருக்கும். ஓகே இது விஜய்க்கு வந்து ம். கூடுதல் வாக்கு பலத்தை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கொடுக்குறாங்க. ஓகே சார் ஓகே சார். இப்போ வந்து ஆர்டியோட கருத்து வந்து போய் சேருதா விஜய் கிட்ட? இப்போ கருத்து வந்து ஏற்கல, என்னுடைய கருத்துக்களை தான் நடக்குது. இப்போ நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இப்போ கோயிங் ஆன், இப்போ நடப்பு அரசியல் அப்படிதான் போயின்னு இருக்கு. உங்களுடைய கருத்து அவர்கிட்ட விஜய் கிட்ட போய் சேருதா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? திராவிட ஜீவா ம். ஒரு தம்பி இருக்கிறான். அவன் என்ன ட்வீட் போடுறான்னா, ஆ, தாவேக்காவுக்கு சுயமா எதுவும் தெரியாது, ஆ. வேஸ்டா 10 கோடி கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆமா. ஆனா ஆர்டி என்ன பேசுறாரோ ம். அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு தான் செயல்படுறாங்க. தாவேக்காவின் உண்மையான தலைவர், ம். வழிகாட்டும் தலைவர் ஆர்டி தான் கிண்டலா போட்டிருந்தான். ஓகே ஓகே. ஓகே, என்னோட பல கருத்துக்களை சொல்லி ஆ, பார்த்து ஆ. விஜய் தன்னோட தவறுகளை திருத்திக்கிடுறாரு. நல்லது தானே. ஓகே சார். சகோதரர் விஜய் தன் தவறுகளை திருத்துறதை நான் பாராட்டுறேன். ஓகே சார். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை சகோதரர் ம். பலகீனப்படுத்துறத நான் மனமாற வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓ, ஓ. விஜய்க்கு எதிராக தான் நான் இருப்பேன்னு சொல்றீங்கல்ல, ஓகே. இப்ப இதுல ஆதரவா சொல்லிட்டாங்கல்ல, ஆமா. திருப்தி தானே. திருப்தி தான் சார். மிக்க நன்றி சார். நடப்பு அரசியல் குறித்து நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி.